வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து இன்னைக்கு உங்களுடைய ட்ரேடிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தென் நாங்கள் உங்களுக்கு அதை கைட் பண்ணுவோம். ஸோ நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் ஸ்பீச் அப்படிங்கிறது திடீர்னு மார்க்கெட்டில் டிக்ளேர் ஆகி வரும். யூஎஸ் பேஸ் ஸ்பீச்சஸ் வந்து நிறையா வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ஏடிபி இருக்குது, அதுக்கப்புறம் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது, வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது, அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது, அண்ட் தென் நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஸோ இந்த வாரம் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்தால் கண்டிப்பாக அது யூஎஸ்க்கு வந்து நெகட்டிவாக தான் அமையும், பாசிட்டிவாக வராது. கோல்டுக்கு வந்து அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து அது ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது இல்லை, பட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். நாளைக்கு லைவ் மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்த கீழே வந்து அந்த பாட்டம் ரிஜெக்ஷன், அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல், இது சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் மீட் ஆகிருக்கு. ஒரு முறை அப்படி லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மேலே போகலாம், அப் டு 99.5 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை இங்கேருந்தே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பலாமா அப்படின்னா வரக்கூடிய ஸ்பீச் அல்லது வாரோடைய இம்பேக்ட் மார்க்கெட்டை வந்து கீழே இறக்க ட்ரை பண்ணும். ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனல் டாப் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சம் மார்க்கெட் புஷ் பண்ணால் இந்த டாப் போன உடனே மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக ட்ரை பண்ணும். இந்த சேனலை விட்டு வெளியில் போச்சுன்னா மார்க்கெட் $94 to $93 தான் மார்க்கெட் போய் நிற்கும். ஓகே, ஸோ இந்த இடம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மார்க்கெட் வந்து எப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது. மேபி இங்கே வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து இந்த சேனலே அவன் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் டெவலப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் நிற்கும். மார்க்கெட் புல்லிஷ்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்து ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. டாலர் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த சேனலை டெவலப் பண்ணால் மார்க்கெட் வந்து திருப்பி 100 ஆர் 101 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து அந்த 93 to 94 லெவலில் மார்க்கெட் எப்போ ரீச் பண்ணுதோ அங்கேருந்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டுடைய ஃபுல் புல்லிஷ் மூவை பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ் மூவ் பார்க்க முடியாது. மார்க்கெட்டில் இந்த கன்சாலிடேஷன் தான் இருக்கும். மேலே போகும், டக்குன்னு கீழே வரும். ஸோ இந்த சேனலை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆயில். ஸோ ஈரான் அண்டு இதுக்கு யூஎஸில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த டாப்பை வந்து நமக்கு வந்து மார்க்கெட் உடைக்கணும். அதிகபட்சம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $80 to $78 இந்த ஹை வரும். இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இதை தாண்டினால் அப் டு $88 வரைக்கும் மார்க்கெட் போக ப்ராபபிலிட்டி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டலாமா அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் வந்து அந்த டேட்டா. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஷிப் பாஸ் பண்ணால் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து பம்ப் ஆகும். ஸோ ஆயில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோடைய நியூஸ் வந்ததுக்கு அந்த ஹையை போய் மார்க்கெட் டச் பண்ணிட்டு பவர் இல்லாமல் மார்க்கெட் நிற்குது. ஓகே, ஸோ அடுத்த அட்டாக் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பம்ப் ஆகும், மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபால் வருது, ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு $68 வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபால் வருது அப்படின்னா 68 அது கீழே கூட கொஞ்சம் வரும், 67 வரைக்கும் கூட வரலாம், 66 to 68 அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுத்துக்கோங்க.
ஓகே. ஸோ இது போய் மார்க்கெட்டை அந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனல் தான் நமக்கு முக்கியம். இந்த பாட்டம் சேனல் தான் முக்கியம். டாப் வந்து நம்ம சும்மா ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சில நேரம் தவறாக வரும். இந்த பாட்டம் சப்போர்ட் லைனை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த பாட்டம் சப்போர்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்து பை அடிச்சுன்னா நம்ம எடுக்கலாம். இதை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் மட்டும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். அது அப்புறம். இப்போ நம்ம பை செட்டப்லேயே இருக்கலாம். ஏன்னா வார் உடைய பேனிக் வந்து ஆயில் தான் இருக்கும் அதிகமாக. மெட்டல்ஸை விட ஆயிலில் தான் அதிக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ கீழே 68லேருந்து 66 வரைக்கும் வரணும்னு சொல்லலை. வந்தால் பை எடுத்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். மார்க்கெட் இதை தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் ஒன் மோர் ட்ராப் அப்படி கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்தால் மேலே புஷ் பண்ணும். 104 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது தாண்டினா 114 வரைக்கும் போகும். ஓகே. ஸோ இந்த அரௌண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஃபால் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு 1 2 3 4க்கு மார்க்கெட் கீழே வரும்போது இங்கே நமக்கு சப்போர்ட் கிடைத்தால் கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. 84 பக்கமாக கூட மார்க்கெட் வரும். 84லேருந்து 83க்குள்ளே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனாலும் நம்ம சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்போ பை போய்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒன் மோர் ஃபால் சின்னதாக கொடுக்கும், பெருசாக இருக்காது. செல் போடுறதுனா நீங்கள் போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து செல் எடுத்துக்கணும். பை வந்து அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் ட்ரெண்ட் லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் வந்து பை லெவல் தான் எடுத்துக்கணும். காரணம் வந்து நமக்கு இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு ஜியோபாலிட்டிக் விஷயம் வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி மேலே தான் போகும். ஏதாவது ஒரு அட்டாக் நடந்தால் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணிடுவாங்க. அதனால பை சைடில் தான் இருக்கணும். ஷார்ட் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் 250 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கலை. வேவ் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அட்டாக் பண்ணும்போது எல்லாரும் லைஃப் டைம் ஹை போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் போல. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பியூர் மார்க்கெட் மேக்கர்ஸ் உடைய கண்ட்ரோல். ஸோ இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் இந்த ஃபால் பார்க்கும் பொழுது ஓகே இங்கே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். கீழே வந்துட்டு அதிகபட்சம் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 200 லெவல்ஸ் வரைக்கும் 5200. இது வந்து ரொம்ப அப்நார்மலாக நான் எதிர்பார்க்குறேன். 250 எதிர்பார்த்தா 260 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னும் ஒரு ஒன் மோர் சின்ன ட்ராப் கொடுக்கும்போது அந்த 250 லெவல்ஸ்க்கு பக்கமாக மார்க்கெட் வந்து 200க்குள்ள சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் திருப்பி ஒன் மோர் ஹைக் கொடுக்கும். இதோடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5450லேருந்து 5500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அக்ரஸிவாக இருந்தால் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ட்ராப் முன்னாடியே வரதோட ஆட் தான் ஆகும். ஒரு 5550 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம எதிர்பார்க்கலாம். 450லேருந்து 550 வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 450 லெவல்ஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 420 வரைக்கும் போயிருக்குன்னா கொஞ்சம் தான் போகும். இங்கே கொஞ்சம் புஷ் ஆகும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் அதிகபட்சம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கும்போது புஷ் பண்ணும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் புஷ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் திருப்பி மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுக்கும். திருப்பி இங்கேருந்து ஒரு அக்ரஸிவ் மூவ் வரும். இங்கேருந்து வரக்கூடிய அக்ரஸிவ் மூவ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுற அளவுக்கு பவர் கிடைக்கும். வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் கூட சொல்லியிருப்போம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லைஃப் டைம் ஹையை இப்போ உடனே பிரேக் பண்ணுற அளவு டெக்னிக்கலாக மூவ் இல்லை. அதுதான் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எப்படி நான் சொன்னீங்க வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் போகாது, நீங்கள் லைஃப் டைம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாது அப்படின்னீங்க. அப்போ ஆல் டைம் ஹைக்கே போகாதா, ஷார்ட் போக ஆரம்பிக்கலாமா அப்படின்னீங்க. அப்படி கிடையாது. ஆஸ் பர் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்படி மேலே போச்சு அப்படின்னா ஒரு கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே எடுக்கும். ஸோ இப்போ அந்த கரெக்ஷன் தான் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனால்
உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்டாக இருக்கும். ஒருவேளை இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான இடம். இந்த இடம் மார்க்கெட்ட வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு கஷ்டமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் தான். இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் பண்ணும்போது அரவுண்ட் வந்து 5090 டூ 80 லெவல். இது வந்து நம்ம சப்போர்ட்டா எதிர்பார்த்தோம். பட் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 90 வந்துச்சு. 80க்கு வரல. 10 பாயிண்ட் வராம போயிடுச்சு. இப்போ கூட 250 லெவல் எதிர்பார்த்தோம். 260 வரைக்கும் வந்துட்டு 250 டச் பண்ணாம மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்துருவோம். ஓகே. ஸோ இந்த லெவல் தான் இப்ப இருக்கிற மேஜர் சப்போர்ட். ஸோ இத பிரேக் பண்ணாம அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா பை எடுக்கும். இத பிரேக் பண்ணாதான் நம்ம யோசிக்கணும். மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் போறத பத்தி யோசிக்கணும். இப்ப கரண்ட்ல நான் அந்த மார்க்கெட்ட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரைஸ் இப்ப இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். வரணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஏற்கனவே நேத்து இந்த செல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 250 லெவல் வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம். அது 260 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் மேல கொஞ்சம் பூம் ஆயி நிக்குது. ஓகே. ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த கரெக்ஷன்ல மார்க்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து மார்க்கெட் கண்டிப்பா சப்போர்ட் எடுத்து மேல போகும். அப்ப என்ன மாரி டெக்னிக்கல் நியூஸ் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வாருடைய அடுத்த ஸ்டேஜ் ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சேனல் தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து லைட்டா அப்படி மேல போனா கூட, எப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட நல்லா பிரேக் பண்ணி கன்சாலிடேட் ஆயி மார்க்கெட் கீழ வருதோ, இங்கருந்து நம்ம திருப்பி இன்னொரு ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம். இது கீழ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 250 லெவல்ஸ்க்கு பக்கத்துல மார்க்கெட் வந்துட்டு, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து திருப்பி மார்க்கெட் இந்த சேனல விட்டு வெளியில போகும். ஸோ இது பியூரா வந்து நமக்கு வந்து ஒரு 4த் வேவ்ல மார்க்கெட்ல மாட்டுவோம். நெக்ஸ்ட் 5த் வேவ் ஒரு ஒன் மோர் ஹை போனதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த அந்த 4550லேருந்து 5500 அந்த லெவல் மார்க்கெட் போய் ரீச் பண்ணும். ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் வரும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோடைய ஸ்விங்ஸ் இருக்கும். பட் இந்த சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் நல்லா ஒரு பூம் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் அப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த சேனல்ஸ நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிட்காயின் பார்க்கலாம். ஸோ பிட்காயின் வந்து கேட்டிருந்தாங்க. பிட்காயின் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ பிட்காயின் வந்து மேல போயிடுமா அப்படின்னு ஒரு டவுட். ஆக்சுவலா மேல போகும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட்க்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா வந்துச்சோ, இதே மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் தான் இப்ப மார்க்கெட் பண்ண போகுது. அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 78லேருந்து 80 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல பூம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ போய் மார்க்கெட் டச் பண்ணோனே, திருப்பி ஒன் மோர் ஃபால் வரும். இது $56,000 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். அதுவரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல புஷ் பண்ணும் வார் பேனிக்ல. இங்க போம்போது திருப்பி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கூல் டவுன் ஆயி ட்ராப் ஆகும். பிட்காயின். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வியூ. இதுல வந்து கண்டிப்பா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மாரி டைம்ல ஸ்டாப் லாஸ் தான் உங்கள காப்பாத்தும். நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.